உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் பயப்பட வேண்டாம், உடனே பேச்சு வராதா அப்படின்னு. ஒரு வேளை உங்களுக்கு ரைட் ஹெமிஸ்பியரில் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எமோஷனல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ராபப்ளி உங்களுக்கு பேச்சில் வந்து அவ்வளோவா இருக்காது, பட் பேச்சு சம்மந்தமாக எமோஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, ப்ராசஸ் பண்ணுறது, வெளிப்படுத்துறதுல இருக்கலாமே தவிர உங்களுக்கு ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸில் ப்ராப்ளம் வரும். பட் உங்களுடைய ஸ்ட்ரோக் வந்து லாங்குவேஜ் சென்டரில் இருந்தால், லாங்குவேஜ் சென்டர்னால் என்ன, அதாவது உங்களுடைய இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் அடைப்போ, இரத்த குழாயில் வெடிப்புனால அந்த மூளை பகுதி வந்து அஃபெக்ட் ஆகி இருந்தால் உங்களுக்கு ஸ்பீச் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து வரும். ஃபிசிக்கல் வீக்னஸோடு சேர்த்து ஸ்பீச் லாங்குவேஜ் காக்னிஷன் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வர செய்யும். ஸோ இதுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஸ்பீச் பேட்டர்ன் கிடையாது. உங்களோட இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் அந்த பகுதி வந்து லாங்குவேஜுக்கு, காக்னிஷனுக்கு, திங்கிங்க்கு, எக்ஸ்ப்ரெஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய மூளை செல்கள் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்பீச்சில் டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா. அண்ட் இந்த ப்ராப்ளம்லையும் உங்களுக்கு சிவியாரிட்டி ரேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சிவியர், மாடரேட்லி சிவியர், மாடரேட், மைல்டு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸுங்கிறது வேரி ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுடைய டிஃபிகல்ட்டியோடைய அளவு அப்படிங்கிறது வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் ஸ்பான்டேனியஸ் ரிகவரி, உங்களுடைய மெடிக்கேஷனில் சில ரிகவரிஸ் நடக்கும். ஆஃப்டர் த ஸ்ட்ரோக் நீங்கள் தெரப்பி ப்ரொசீஜர் இந்த ப்ராப்ளம்ஸை கண்டுபிடிச்சி டிஃபிகல்ட்டிஸை அட்ரஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது மூலயமா உங்களால் வந்து இதை நம்ம குறைச்சி உங்களுடைய வாழ்க்கை, அதாவது ரிஹாபிலிட்டேஷன், நம்மளுடைய இந்த தெரப்பி ப்ராசஸ், ஆக்குபேஷனல் ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்வாலோவிங் தெரப்பி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ். அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால அஃபெக்ட் ஆன உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் நம்மளுடைய அந்த மறுவாழ்வு, உங்களுடைய இழந்த அந்த ஸ்கில்ஸை, உங்களுடைய எபிலிட்டியை நம்ம மறுபடியும் கொண்டு வரக்கூடிய பயிற்சியை தான் நம்ம வந்து இந்த தெரப்பி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நமக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக ரிகவர் பண்ணிக்க முடியும். அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் வந்து தேடிக்கலாம். பிகாஸ் நம்மளுடைய ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாவே நம்மளுடைய ஹாஃப் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ். நமக்கு எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன் நம்ம எதில் போய் எடுத்துக்கணுங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.